இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 3 எபிசோட் 63 நம்ம பார்க்க போறோம். கேப்டன் யாருட்டோ இப்போதைக்கு சோரா இந்த ஒரு டீம்ல ஜாயின் பண்ணிருக்கனால எல்லாரும் ஒரே மாதிரி வேலை செய்யறதுக்காக சில ஃபார்மேஷன்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்லி தர போறேன் அப்படின்பாரு. சக்குரா ஆர்வமா தான் இருப்பா, பட் நருட்டோக்கு அதுல எந்த ஒரு விருப்பமும் இருக்காது. நான் கம்மனு என்னோட அந்த சக்கராவை மேனிபுலேட் பண்றேன் இல்லையா, அந்த ஒரு ட்ரைனிங்கே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். சில நேரங்கள்ல சில முட்டாள்களும் அறிவாளித்தனமா தான் பேசுறாங்க அப்படின்பா சோரா. நருட்டோக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ஆனா இந்த பாயிண்ட்ல அவனுக்கு ஞாபகம் வர விஷயமே என்னன்னா, ஃபூக்கா நருட்டோ கூட சண்டை போடும் போது 5 சக்கர எலமெண்ட்ஸுமே யூஸ் பண்ணிருப்பா. அதனாலே இந்த பாயிண்ட்ல யாமட்டோ கிட்ட சக்கர எலமெண்ட்ஸ் பத்தியும் நேச்சர் மேனிபுலேஷன் பத்தியும் கேட்பான். யாமட்டோ நீ கேக்குற கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றேன், இருந்தாலும் இன்னைக்கான ட்ரைனிங்ல கொஞ்சம் சீரியஸா இருங்க அப்படின்பாரு. நருட்டோ சரிங்கவும் அந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு கேளு அப்படின்பாரு யாமட்டோ. நருட்டோ யாமட்டோ கிட்ட நீங்க வுட் ஸ்டைல் யூஸ் பண்றதுக்கு வாட்டர் அண்ட் எர்த் ஸ்டைல யூஸ் பண்றீங்க இல்லையான்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ ஆமான்ட்டு வாட்டர் அண்ட் எர்த் 2 எலமெண்ட்ஸ் தான் நான் என்னோட சக்கரா நேச்சரை யூஸ் பண்றேன் அப்படின்பாரு. நருட்டோ அப்புறம் கக்காஷி சென்சே சொன்னார்ல, ஒருத்தன் ஜொனின் ஆகணும்னாலே அவங்ககிட்ட மினிமம் 2ல இருந்து அதுக்கு மேலனாவது தேவைப்படும்னு. அப்படி இருக்கும்போது என்னால ஏதாவது ஒரு டைம்ல இந்த வாட்டர் எலமெண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பான். அதை எப்படி சொல்ல அப்படின்னு யாவட்டோ திங்க் பண்ணிட்டு, எப்பவுமே ஒருத்தன் பிறக்கிறான் இல்லையா, சோ அது அவனுக்குள்ளே இருக்கணும், இந்த ஸ்டைல் அவனால யூஸ் பண்ண முடியணும்னு அப்படின்னு யாவட்டோ சொல்லவும், என்கிட்ட இல்லாத ஒரு சக்கர நேச்சரை எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து கொண்டு வரணும்னு நினைச்சாலும் அது பாயிண்ட்லெஸ் தான் இல்லையான்னு சொல்லுவான் நருட்டோ. யாவட்டோ சிம்பிளா நருட்டோ கிட்ட, நீ இப்போ மெயினா யூஸ் பண்ற சக்கர நேச்சர் என்ன, வின் தானே, அது கூட வேற ஏதாவது சக்கர நேச்சர் யூஸ் பண்ணும்போது இது மொத்தத்துல வீக் ஆகும் அப்படின்பாரு. இன்ஃபேக்ட் ஜொனின் ட்ரைனிங்ல கூட இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்பாரு. அப்படி இருக்கும்போது ஒருத்தனால 5 எலமெண்ட்ஸையுமே யூஸ் பண்றதுங்கிறது ரேர் தானு சொல்லி கேட்பான் நருட்டோ. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்த வரைக்கும் அப்படி ஒரு ஷினோபி இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்பாரு யாமட்டோ. அப்புறம் எப்படி அவனால மட்டும் அவ்வளவு முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நருட்டோ ஃபூக்காவை திங்க் பண்ணி பாப்பான். அவனோட கேள்வி முடிஞ்சதா, ஃபார்மேஷன் ட்ரைனிங் குள்ள போலாமான்னு யாமட்டோ சொல்லும் போது ஆசுமா அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. பயங்கரமா சிரிச்சுட்டு, நீங்க ஜஸ்ட் ஒரு டெம்பரரி டீமா இருக்கனால இந்த பாயிண்ட்ல ஃபார்மேஷன்ஸை கத்துக்கிறதுல டைம் வேஸ்ட் தான் அப்படின்பாரு. ஆசுமாவான்ட்டு திரும்பி பாப்பாரு யாமட்டோ. இவனுக்கு ஸ்டார்டர்ஸ்ங்கனால நருட்டோல திங்க் பண்ணாமே செயல்படுறவன், அதே மாதிரிதான் சோராவும் அப்படின்பாரு. இந்த பைத்தியகாரனோட என்ன வச்சு பேசாதீங்க அப்படின்பா சோரா. நருட்டோ செம்ம காண்டாவான். 2 பேருமே பவர் டைப் உள்ளவனுங்க, இறங்கி அடிக்கணும்னு தான் பாப்பானுங்க. அதனால இவனுங்களை முன்னாடி இறக்கி விட்டுரு, பாதி விஷயத்த இவனுக்கு பாத்துக்குவானுங்க, நீயும் சக்கராவும் பேக்கப் கொடுங்க அப்படின்பாரு. சோராவும் நருட்டோவும் மூஞ்சியை திருப்பிக்குவானுங்க. யாமட்டோ நீங்க சொன்னதும் கரெக்ட் தான் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. இவனுங்களை ஃபாலோ பண்றதா அப்படிங்கிற மாதிரி சக்கரா பாப்பா. ஒரே நைட்ல இவனுக்கு எல்லா விஷயத்தையும் கத்துக்கலாம் மாட்டானுங்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் இவனுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் காம்ரேடா அப்படின்பாரு ஆசுமா. அதுக்கப்புறம் அப்படின்னு யாமட்டோ சொல்லும் போது, இப்படி நடந்ததுக்கு அப்புறமே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃபார்மேஷன் வந்துரும் அப்படின்பாரு. நீங்க சொன்னதும் ரைட் தான், இப்படிப்பட்ட நேரத்துல 2 பேருமே தனித்தனியாவே ட்ரைனிங் எடுத்துக்கங்க அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் 2 பேருமே எக்ஸைட் ஆவானுங்க. நருட்டோ இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு ட்ரைனிங், அதை வேணா இப்ப கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு இங்க கக்காஷி சென்பா இருக்கணுமே, யோசிச்சு பார்த்தா நீ வேணா ஆசுமா சென்சேவோட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கலாமே, உங்க 2 பேத்துக்கு இருக்கிற அதே வின் சக்கர நேச்சர் தானே இவருக்கும் இருக்கு அப்படின்னு யாமட்டோ சொல்லவும், அதுவும் நல்ல ஐடியா தான்ட்டு எக்ஸைட் ஆவான் நருட்டோ. சோராவும் குறுக்க போடுவான். ஃபர்ஸ்ட் நான் தாண்டா கேட்டேன் அப்படின்மா நருட்டோ. அதுக்கு என்னன்னு சோரா சொல்லவும், திரும்ப 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்குவானுங்க. நேரா என் பக்கம் திருப்பி விட்டு போயிட்டானே இவன் அப்படின்னு ஆசுமா திங்க் பண்ணுவாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த 2 கிங்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆசுமா சோராவும் நருட்டோவும் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட சக்கராவை குணாயில செலுத்தி மரத்துல ஹிட் பண்றது, அதை பார்த்துட்டு இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்பாரு. ஆமான்பா நருட்டோ, அதுலயும் குறிப்பா பாதி அளவுக்கு உள்ள போயிருக்கலையா குணாய், அதெல்லாம் நான் பண்ணது அப்படின்பா சோரா. பொய் சொல்லாதரா அப்படின்பா நருட்டோ. சோரா அதை நக்கல் பண்ணுவான். 2 பேத்தையுமே கொட்டிடுவாரு ஆசுமா. எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு சோரா கேட்கவும், இங்க பாரு திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், உங்களோட ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, முதல்ல ப்ராப்பரா பிஹேவ் பண்ணுங்கடா. உங்களோட குணாய் எடுத்து வின் சக்கர நேச்சரை உங்க மனசுக்குள்ள போக்கஸ் பண்ணி ஒரு இமேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி அதை எறியுங்க அப்படின்பாரு. அதுக்கு அடிக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்ட்டு நருட்டோ அவனோட குணாய் எடுத்து இதோ இப்ப காட்டுறேன் அப்படின்பா. 2 பேருமே எய்ம் பண்ணி அடிப்பானுங்க. ஆசுமா பக்கத்தால போய் எடுக்க போகும்போது நருட்டோ சோரா 2 பேருமே ப்ரௌடா சிரிப்பானுங்க. 2 பேருமே சக்கரா பிளேட்ஸ் இல்லாம இவ்வளவு பவர்ஃபுல்லா எரிஞ்சிருக்கானுங்களே அப்படின்னு ஆசுமா திங்க் பண்ணிட்டு அவங்க பக்கத்தால போவாரு. ஆசுமா சென்சே இது எப்படி இருக்கு, என்னோட இவனை விட பெட்டரா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதெல்லாம் நீ பாக்கும் போதே தெரியுண்டா
முட்டாள் அப்படின்பா சோரா. திரும்ப 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஆசுமா கவனமா என்ன பாருங்கடான்னு சொல்லிட்டு அவரோட சக்கராவை குணாயில செலுத்தி எய்ம் பண்ணி அடிப்பாரு. உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு சொல்லி கேட்கவும் நருட்டோ பாப்பான். சோரா அந்த ஒரு ஹோல் சின்னதா இருக்குன்னு சொல்லுவான். இந்த ட்ரைனிங்கான பாயிண்டே நீங்க வின் சக்கரா மேல குடுக்குற அந்த மென்டல் போக்கஸ் இருக்கு இல்லையா, அதோட எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் இந்த ட்ரைனிங். நீங்க 2 பேருமே எய்ம் பண்ணி அடிச்சது பாருங்களேன், ரொம்ப பெரிய மார்க் விழுந்திருக்கும். இதை இன்னொரு வகையில சொல்லணும்னா அதை அழிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருந்திருக்கோ தவிர காத்த பத்தின எண்ணம் உங்களுக்கு சுத்தமாவே இல்ல. இந்த ஒரு சக்கராவை தின்னாவும் ஷார்ப்பாவும் கொண்டு வரணுங்கிற எண்ணத்தை தவிர வேற ஏதாவது யோசிச்சிங்கனாலே ப்ராப்பரா எதுவும் நடக்காது. நீங்க அடிச்சப்ப உருவான அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களோட எண்ணங்கள் அலைபாயுதுன்னு அர்த்தம் அப்படின்னு ஆசுமா சொல்லிட்டு இருக்கும் போதே நருட்டோ சோரா குணையை வச்சு அடிக்கும் போது உருவான ஓட்டை அவனோட எண்ணங்கள் எந்த அளவுக்கு செதறி கிடக்குது அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு திங்க் பண்ணுவான் நருட்டோ. அது ஒண்ணும் உன்னோட விட பெருசு கிடையாது அப்படின்பா சோரா. திரும்ப 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்குவானுங்க. இவனுங்க கிட்ட அதிகப்படியான சக்கரா இருக்கனால இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. அவங்க 2 பேருமே அடிச்சு அந்த போர்ஸ பாத்துட்டு எனக்கு நருட்டோவை பத்தி நார்மலாவே தெரியும், ஆனா சோராவும் இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாரு. எத்தனை குணாய் எரியங்கிறதெல்லாம் கணக்கு இல்ல, ஒவ்வொரு தடவையும் உங்களோட கான்சென்ட்ரேஷன் கரெக்டா இருக்கணும் அப்படின்பாரு ஆசுமா. சரின்பானுங்க நருட்டோவும் சோராவும். உங்களோட சக்கராவை காத்து மாதிரி மாத்துங்க அப்படின்னு ஆசுமா சொல்லவும் நருட்டோ இதை பாரு அப்படின்பா. நான் உங்கள்கிட்ட தோத்து போக மாட்டேன் அப்படின்பா சோரா. ஆசுமா கீழே செதறி கிடக்கிற பொருள் எல்லாம் பாத்துட்டு இது சோராவோட தானு ஒரு பேக் எடுப்பாரு. ஓபன் பண்ணி ஒரு விஷயத்த பாப்பாரு. ஆனா அதை இந்த இடத்துல காமிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமா ஈவினிங் ஆயிருக்கும். டான்சோ சைட் காட்டுவாங்க. அவன் வீட்டு முன்னாடி ஒரு பறவை வரவும் அதை எந்திரிச்சு பாப்பான். இதுக்கப்புறமா ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. யாமட்டோ சீருக்கு கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததா சொன்னீங்கன்னு சொல்லி கேட்பாரு. சோராவை பத்தி எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு அப்படின்ட்டு ஒரு ஸ்க்ரோல கொடுப்பாங்க. யாமட்டோ அதை வாங்கி ரீட் பண்ணி பார்க்கவும் பயங்கரமா ஷாக் ஆவாரு. சோரா காசுமாவோட பையனா அப்படின்னு யாமட்டோ கேட்கவும் இப்போ அது பிரச்சனை இல்ல, இதுக்கப்புறம் வரப்போறதுதான் பிரச்சனையே அப்படின்பாங்க சொன்னாடே. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியாட்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா இது நடந்து 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஃபயர் டெம்பிளையே மொத்தமா அழிச்ச ஒரு பேரழிவு. அதை கேள்விப்படவுமே அங்க வேகமா போனேன். ஆனா நாங்க பார்த்த விஷயம் பயங்கர மோசமான கனவு நேர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபயர் டெம்பிள் யாராலையும் ஊடுருவ முடியாத இரும்பு கோட்டை அன்னைக்கு மொத்தமா அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சீருக்கு எழுதின விஷயங்களை யாமட்டோ ஸ்க்ரோல்ல படிச்சு சொல்லிட்டு இருப்பாரு. சீருக்கு அந்த டைம்ல கோயில்ல இருக்க மாதிரியான விஷுவல்ஸ் காட்டுவாங்க. அங்க இருக்க துறவிகள்ல பாதி பேர் இறந்தும் பாதி பேர் பாதி உயிரோட தப்பிச்சு இருக்க மாதிரி காட்டுவாங்க. சீருக்கு ஒரு துறவி கிட்ட போயிட்டு நீ ஓகே தானான்னு சொல்லி கேட்கவும் சீருக்குவா அப்படின்ட்டு பாப்பான். இங்க என்னதான் ஆச்சுன்னு சீருக்கு கேட்கவும் அது ஒண்ணும் மனுஷன் இல்ல அப்படின்பா. மனுஷன் இல்லையா, நீ எதைதான் பார்த்த அப்படின்னு சீருக்கு கேட்கவும் எல்லாமே ஈவில் சக்கரால மூழ்கிருச்சு அப்படின்ட்டு மயங்கிடுவான். இதுக்கப்புறமா அவனை ஸ்ட்ரக்சர்ல தூக்கி போட்டு கூட்டிட்டு போவாங்க. சீருக்கு இன்னொரு துறவி கிட்ட கேட்கவும் எனக்கும் தெரியாது அப்படின்ட்டு சோரா திடீர்னு ஒரு மாதிரி வினோதமா நடந்துகிட்டான். அப்புறமா எங்களால ஒண்ணும் பண்ண முடியல, எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவனை கண்ட்ரோல் பண்ண பார்த்தோம், ஆனா முடியல, அதோட விளைவுதான் இதெல்லாம் அப்படின்பா. சோரா தான் இதெல்லாம் பண்ணதான்ட்டு ஷாக் ஆவாரு. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா சோராவோட உடம்ப மொத்தமா இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்க. ஆனா எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைச்சிருக்காது. சோராவை அதிக சர்வைலன்ஸ்ல வச்சிருந்தோம். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவனோட கண்ட்ரோல் அவன் இழக்கவே இல்ல. ஆனா அந்த சம்பவத்தை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் சோராவோட பவரை பார்த்து பயந்தாங்க, அவனை வெறுத்தாங்க, மொத்தமா அவனை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தாலதான் அவன் கோயிலையும் தனிமையில இருந்தான் அப்படிங்கிற விஷயத்துல ஸ்க்ரோல்ல எழுதி அனுப்பிச்சிருப்பாரு. ஆனா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி யாமட்டோ கேட்கவும் எங்களுக்குமே சோரா ஏன் அப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போனாங்கிற விஷயம்லாம் தெரியல அப்படின்பாங்க சீசனே. சொன்னாடே அதேதான், அதனாலதான் சீருக்கும் கவலைப்படுறாரு. சோரா லீஃப்ல இருக்கும் போது நம்ம அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் தான் அவர் விரும்புவாரோ என்னமோ அப்படின்னு சுனாடே சொல்லவும் யாமட்டோ சோராவை பத்தி ஒன்னு சொல்ல வருவாரு. சுனாடே அவன்னு சொல்லி கேட்கவும் சீன் ஜம்ப் ஆயிக்கும். நருட்டோவும் சோராவும் ட்ரெயின் பண்ற இடத்த காட்டுவாங்க. ஆசுமா இருட்டாயிடுச்சு, ட்ரைனிங் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்பாரு. 2 பேருமே நாளைக்கும் ஆசுமா இதே மாதிரி ட்ரைனிங் கொடுக்க வருவாருன்ட்டு எக்ஸைட் ஆவானுங்க. ஆசுமாக்கு மனசே இருக்காது, முடியாதுன்னு சொல்ல முடியாது அவர்னால. இதுக்கப்புறமா டான்சோவை காட்டுவாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிருக்கும். நருட்டோ நேரத்துல எந்திரிச்சிருப்பான். நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லவும் சோரா இது நியாயமே இல்லைன்ட்டு எந்திரிப்பான். நருட்டோவோட வீட்டுக்கு வெளியே வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். நருட்டோவும் சோராவும் ட்ரைனிங் எடுப்பானுங்க. அதுவும் போட்டி போட்டுக்கிட்டு இத பார்த்த ஆசுமா அவங்களோட ஸ்டாமினாவை பார்த்து ஆச்சரியப்படுவாரு. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதே பெருசு, இதுல சாப்பாடும் வேற வாங்கி தரணுமாடான்ட்டு டென்ஷன் ஆவாரு ஆசுமா. ஆயமே லேட்டா கொடுத்ததுக்கு சாரின்ட்டு கொடுப்பாங்க. 3 பேருமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா இச்சிராக்கு ராமன் ஷாப்ல இருந்து கிளம்புவாங்க. ஆசுமா இதோட நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் ட்ரைனிங் நீங்க தனியாவே எடுத்துக்கங்க அப்படின்பாரு. சீக்கிரமாவே நான் மாஸ்டர் பண்ணி காட்டுறேன் அப்படின்பா நருட்டோ. சோரா ஆசுமா வியர் பண்ணிருப்பாரு இல்லையா இடுப்பு கிட்ட ஃபயர் சிம்பிள் போட்ட அந்த ஸ்கார்ஃப் மாதிரி துணி, அது ரொம்ப அழுக்கா இருக்குன்பா. தம்பி அது அழுக்கா இல்ல பழசாயிருச்சு அப்படின்பாரு. எங்க அப்பாவோடதெல்லாம் பாக்க அவ்வளவு அழகா இருக்கும்பா. என் அப்பாவோட முகம் எனக்கு ஞாபகத்துல இல்ல, ஆனா அவரோட அந்த துணில இருந்து பயங்கரமான பிரைட் லைட் அடிக்கும், அவ்வளவு பளபளன்னு வச்சிருப்பாரு அப்படின்ட்டு அவங்க அப்பாவை பத்தி சொல்லுவான். அவரு ரொம்ப நல்லவர் தான், இருந்தாலுமே நிறைய பேர் பொருளை பேசிக்குவாங்க. ஃபயர் கண்ட்ரிய அவரை எடுத்துக்க நினைச்ச போது அவரை எப்படி கொண்டாங்கலாம். ஆனா அதெல்லாம் உண்மையிலேயே நீங்க சொன்னீங்களே அது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷத்தை கொடுத்தது மிஸ்டர் ஆசுமா அப்படின்பா. ஆசுமா கண் கலங்குற மாதிரி ஆயிருவாரு. நான் ட்ரைனிங்க்கு போறேன்ட்டு நருட்டோ கிளம்பிடுவான்.
சீட் பண்ண கூடாதுன்னு சோரா பின்னாடியே போகவும் சோராவை கூப்பிடுவாரு ஆசுமா. இப்ப நீ என் கூட கொஞ்ச நேரம் வரையான்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. பார்த்தா நிஞ்சா டூல்ஸ் இருக்க ஷாப் இருக்கும். பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒன்னு ஆர்டர் கொடுத்திருப்பாரு. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்து கொடுப்பாரு. பார்த்தா சோராவோட 3 bladed claw இருக்கும் இல்லையா, அதுதான். இதுக்கு முன்னாடி ஃபூரிடோட சண்டை போட்டப்ப அது உடஞ்சிருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் சோராவோட பேக்ல இருந்து பாத்திருப்பாரு. அதை ரிப்பேர் பண்றதுக்கு தான் கொடுத்து இப்ப சோராக்கு பிரசன்ட் பண்ணிருப்பாரு. இது இல்லாம உடம்புல துணி இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ட்டு அதை கையில மாட்டிட்டு செம்ம எக்ஸைட்மெண்டோட இருப்பான் சோரா. இதை எப்பயில இருந்து யூஸ் பண்றேன்னு ஆசுமா கேட்கவும் பிறந்ததுல இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி உங்களுக்கு அப்படின்ட்டு செருக்கு சொல்லிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். ஒருத்தன் ஒரு பொருள் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒன்னு சொல்லணும் இல்லையா, அது நீ சொல்லவே இல்லைன்னு தலையை பிடிச்சு அமுக்குவாரு ஆசுமா. நன்றி அப்படிங்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா சோரா சொல்லவே மாட்டான். அதுக்கு பதிலா இப்படி ஒருத்தர் நம்ம கூட இருக்காங்கிற ஒரு சந்தோஷம் மட்டும்தான் அவனோட ஃபேஸ்ல தெரியும். என்னால இவ்வளவுதான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், மிச்சம்லாம் நீயே தான் பாத்துக்கணும் அப்படின்னு ஆசுமா சொல்லவும், நானாதான் இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன், எனக்கு உங்களோட ஹெல்ப் எல்லாம் தேவையில்லைன்னு கிளம்பிடுவான் சோரா. என்னடா இவ்வளவு நன்றி கேட்டவனா இருக்கானேன்னு திங்க் பண்ணிட்டு சீருக்கு சொன்னதும் கரெக்ட் தான், அந்த கோயில்ல இருக்க விட இங்க கொஞ்சம் நார்மலா இருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. சிகரெட்டை பத்த வைக்க லைட்டர் எடுத்திருப்பாரு. அதுல தெரியுற நெருப்ப பாக்கும்போது அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் போகும். இந்த ஒரு நேஷனுக்கு எதுக்கு 2 லீடர் தேவைப்படுறாங்க, லீஃப் வில்லேஜ்ங்கிறது ஃபியூடல் லார்டோட ஒரு ஆர்மி, அங்க எதுக்கு தேவையில்லாம ஹொக்காகேன்னு ஒருத்தர் இருக்கணும், நமக்கு தேவையில்லாம் ஒரே லீடர் தான், அதுவும் ஃபியூடல் லார்ட் தான் அப்படிங்கிற விஷயத்துல காசுமா தான் சொல்லிருப்பான். ஃபியூடல் லார்ட் உங்களோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரின்ட்டு அட்டாக் பண்ற மாதிரி வந்திருப்பான். அவருக்கு அவன் பிளான் சுத்தமா பிடிக்கல. மிச்ச விஷயத்த என்ன பார்த்து சொல்லிட்டு அவரு சேஃபான இடத்துல இருக்காரு அப்படின்ட்டு ஆசுமா சண்டை போட்டிருப்பாரு. கடைசி கட்டமா 6 பேரை ஸ்பிளிட் அப் ஆயிடவங்க சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அதோட இறுதியில ஆசுமா சீருக்கு அப்புறம் காசுமா 3 பேர் இருந்திருப்பாங்க. ஆசுமா அண்ட் காசுமா நேருக்கு நேர் மோதி இருப்பாங்க. காசுமாவை கொன்னது நான் தான் அப்படின்னு ஆசுமா திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது குரநாய் கூப்பிடுவாங்க. ஏதாவது படம் பார்க்க போலாமான்னு ஆசுமா குரநாயை பார்த்தோன்னு கேட்கவும், இது உங்களை மாதிரியே இல்ல, இப்பெல்லாம் ரொம்ப ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சீங்க, ஏன் இந்த பழக்கத்தை நீங்க விடக்கூடாது அப்படின்னு குரநாய் கேட்கவும், என்னால முடிஞ்சா பண்றேன் அப்படின்பாரு. இதுக்கப்புறமா சோரா கிட்ட காட்டுவாங்க. ஒரு சின்ன பையன் அவனோட அப்பா கிட்ட ஃப்ரை பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோஸ் வாங்கி தர சொல்லி கேட்பான். அந்த விஷயங்கள் எல்லாம் பாத்துட்டு நின்று இருப்பான். இதுக்கப்புறமா நருட்டோவை காட்டுவாங்க. நான் வரதை பார்த்துட்டு சோராவும் என் பின்னாடி வருவான்னு நினைச்சேன் அப்படின்ட்டு கொஞ்சம் சோகமா ஃபீல் பண்ணிட்டு நடந்து வரும்போது சோரா பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் இருக்கிறத பார்த்துட்டு அங்க போய் பாப்பான். அந்த கடையில இருக்கிறவரு அந்த சின்ன பையன் கிட்ட நீ பாக்க கியூட்டா இருக்க, அதனால ஒன்னு ஃப்ரீயா வச்சுக்கன்னு சொல்லி கொடுப்பாரு. அதுக்கு அந்த சின்ன பையன் நன்றி சொல்லிருப்பான். இதுக்கு முன்னாடி ஆஸ்மா வந்து அந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டு இப்படி ஒருத்தர் உனக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லணும்ல, அது என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாரு இல்லையா, அதை திங்க் பண்ணி பாப்பான். நன்றியா அப்படின்ட்டு சோரா அவன் மனசுக்குள்ள அந்த வார்த்தையை நினைச்சிட்டு சிரிச்சுட்டே போவான். நருட்டோ அந்த தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பான். சோரா நடந்து போகும்போது ஃபூரிடோ இந்த இடத்துக்கு வந்திருப்பான். நீ அன்னைக்கு வந்து அவனே தானே அப்படின்ட்டு சோரா அவனோட டூல் எடுப்பான். உன்னோட எதிரி இடத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸா நிக்கிறியான்னு சொல்லுவான் சோரா. முட்டாள், கோணாக இன்னும் உன் பக்கம் இருக்குன்னு சொல்ல வரையா, நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன் உங்ககிட்ட அதி பயங்கரமான சக்தி இருக்குன்னு அப்படின்னு ஃபூரிடோ சொல்லிட்டு இருக்கும் போதே சோரா காண்டாவான். அந்த சக்தியை நல்லதுக்காக பயன்படுத்தலாம்னு நினைக்கிறோம் அப்படின்பா ஃபூரிடோ. நீ சொல்றதெல்லாம் அப்படியே கேட்க போறோம்னு நினைக்கிறியா அப்படின்னு சோரா சொல்லும் போது திடீர்னு பார்த்தா ஃபூரிடோ பக்கத்துல வந்து வயிற்றுலயே பஞ்ச் பண்ணிருப்பான். சீன் போடாத, நான் இங்க வந்ததுக்கான காரணமே அன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லாம போயிட்டேன், உன் அப்பாவை கொண்டவன் ஒரு துரோகி, 12 நிஞ்சா கார்டியன்ஸ்ல இருந்தவன் சருட்டோபி ஆசுமா அப்படின்பா. அவர் எதுக்கு இப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னு சோரா கேட்கவும் ஃபூரிடோ ஷோகியில இருக்க 2 கிங் பீசஸ் கொடுத்து இது அவனுக்கு தான், நான் வரட்டா அப்படின்ட்டு கிளம்பிடுவான். ஒக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. டான்ஸோ காணாம போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் சுனாடே பயங்கர கடுப்பாவாங்க. சோரா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்ப நருட்டோ பக்கத்தால போவான். ஏன்டா இப்ப கொஞ்சம் வினோதமா நடந்துக்கிற, ஏதாவது நடந்துச்சான்னு சொல்லி நருட்டோ கேட்பான் சோரா கிட்ட. சோரா அவனோட சக்கராவை குணாயில செலுத்துவான். வாய மூடு, என்ன கடுப்பேத்தாதா அப்படின்ட்டு எறிவான். எய்ம் பண்ணி அடிச்சு அந்த மரத்தை தொலைச்சுக்கிட்டு போய் பாறையை உடைக்கும். நருட்டோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து வரப்போற விஷயங்களை எல்லாம் காட்டுவாங்க. இதுக்கப்புறமா ஆசுமாவும் யாமட்டோவும் தண்ணி அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. நான் சொல்றத கேளுங்க சென்பாய் அப்படின்பா. கேட்டுட்டு தாண்டா இருக்கேன் அப்படின்பாரு ஆசுமா. உங்களுக்கே தெரியும் என்னோட உட் ஸ்டைல வச்சுதான் நருட்டோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகாம நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாமட்டோ சொல்லவும் ஆமான்பாரு ஆசுமா. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அவனுக்கு நார்மலா இருக்கவங்களோட அதிகப்படியான சக்கரா இருக்கு, ரொம்ப அதிகம், என்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியல அப்படின்பாரு. அப்படின்னா கக்காஷி சும்மா பாத்துட்டு இருக்கானா, இதோட 3 தடவைக்கு மேல கேட்டேன் அப்படின்பாரு ஆசுமா. மற்றவங்களை கையாளுறதுல அவர் கெட்டி
வேலைக்காரர் அப்படின்னு பாரு யாமட்டோ. எப்ப பார்த்தாலும் கஷ்டமான வேலையை கொடுக்கறாரு அப்படின்னு யாமட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அதையும் தான் ஆல்ரெடி கேட்டேன்டா அப்படின்னு பாரு ஆஸ்மா. எல்லாம் நல்லதுதான், நான் மட்டும் தான் தப்பு பண்ணிட்டேன் இல்லையா அப்படின்ட்டு. நான் ஆன்புல இருக்கும் பல்லாம் அவர் எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ராட்டஜியை மாத்துவாரு, கடைசியில எப்படியோ அதான் பெஸ்டா ஒர்க் ஆகும். ஆனா உங்களுக்கு தெரியுமா சில நேரங்கள்ல அதுவே ஆபத்தானதா இருக்கும்னு தோணும் அப்படின்னு யாமட்ட பேசிட்டு இருக்கும் போது ஆசுமா புகை விடுவாரு. யோ ஆசுமா சென்பாய், நான் பேசுறத கேக்குறே இல்லையா அப்படின்னு யாமட்ட சொல்லுவாரு. வெளியே காட்டுவாங்க கரோக்கி பார்னு இருக்கும். இந்த கரோக்கி பாரை பொறுத்த வரைக்கும் அங்க மைக் எடுத்து யார் வேணா பாடலாம். மைக் ஆன் பண்ண வரும்லையோ சவுண்ட், அந்த சவுண்ட் கேட்கும். ஓ இவன் பாட வேற போறானா அப்படின்னு பாரு ஆசுமா. இதோட இந்த எபிசோட் முடியுது.